கடந்த காலத்தில் ஒழிக்கப்பட்ட மன்னராட்சியை மீண்டும் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கிறது திமுக என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இந்த மன்னராட்சிக்கு முடிவு கட்டும் தேர்தலாக 2026 தேர்தல் அமைய வேண்டும். குடும்ப ஆட்சியை ஒழித்தால்தான் ஏழைகள் வாழ முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் திட்டவட்டம். எல்லாம் விரட்டி அடிப்பதற்கு மக்கள் போராடி மன்னர் ஆட்சியை ஒழிச்சோம், குடும்ப ஆட்சியை ஒழிச்சோம். இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு மன்னர் ஆட்சி ஏற்படுவதற்கும் குடும்ப ஆட்சி வருவதற்கும் துணை நிற்கக்கூடாது. அது நாட்டிற்கு தேவையில்லை என்றுதான் அதை அகற்றினோம். ஆக வாரிசு அரசினுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தலாக இருக்க வேண்டும். மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுற தேர்தல் வருகின்ற 2026 தேர்தல். அப்பதான் ஏழைகள் பிழைக்க முடியும், ஏழைகள் வாழ முடியும். விவசாயிகளின் நலன் காக்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட கால்நடை பூங்காவை திமுக அரசு முடக்கி இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. பலமுறை அழுத்தம் கொடுத்த பிறகு சமுதாயத்திற்கு திறந்து வைத்து மக்கள் வரி பணத்தை வீணடிப்பதாகவும் ஆதங்கம். நம்முடைய கெங்கவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைவாசல் கூட்டு ரோட்ல சுமார் 1000 ஏக்கர்ல 1050 கோடியில மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா திறக்க மனசு வரல. நினைச்சு பாருங்க, இது அத்தனை விவசாயிகளுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம், விவசாயி தொழிலாளிக்காக கொண்டு வந்த திட்டம். ஆனா இன்றைய முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக, அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா அந்த திட்டத்தை அப்படியே முடக்கி இப்பதான் வெறும் திறப்புலா கண்டிருக்கார். நான் பல முறை சட்டமன்றத்தில் பேசிய காரணத்தினால, அறிக்கை விட்ட காரணத்தினால, இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்ததின் வாயிலாக எப்படியோ அப்படியே ஒரு சம்பிரதாயத்திற்காக திறந்திருக்கிறார். எந்த விதத்தில் நாயம் சொல்லு பாருங்க. இதெல்லாம் மக்களுடைய வரி பணம் இந்த அரசாங்கம் வீணடிக்குது. மகளிர் உரிமை தொகையை போராடி பெற்றுக் கொடுத்தது அதிமுக தான். ஸ்டாலின் மனமுவந்து கொடுக்கவில்லை. 2 ஆண்டு காலத்திற்கு பிறகு அனைவருக்கும் கொடுக்காமல் வஞ்சித்தது ஸ்டாலின் அரசு என எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம். ஸ்டாலின் பேசுற ஏதோ அவர் வீட்டுல இருந்து பணம் எடுத்து கொடுக்குற மாதிரி 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன். எங்கேயா கொடுத்த? மக்களுடைய வரி பணத்தை தான் கொடுத்த, உங்க வீட்டுல இருந்து கொடுக்கல. அதையாவது முழுமையா கொடுத்தியா? இல்ல. 2.5 ஆண்டு காலம் நாங்க போராடணும், சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசணும். திரு ஸ்டாலின் அவர்களே, ஏழை மக்களை வஞ்சித்து வாக்குகளை பெற்று விட்டீர்கள். கவர்ச்சிகரமாக பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களுடைய வாக்குகளை பெற்று நீங்க ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீங்க. நீங்க 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்க, 2.5 ஆண்டு காலம் கொடுக்கல. இனியும் தாமதித்தால் கடுமையாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னோம். அப்புறம்தான் 2.5 ஆண்டு கழிச்சு தான் 28 மாசம், சுமார் 28 மாதம் கழிச்சு தான் இந்த 1000 ரூபாயை மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுவும் நாங்க போராடித்தான் உங்களுக்கு நாங்க பெற்று தந்தோம். அவர் மனமுந்து கொடுக்கல. தமிழகத்தில் தினந்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள் நடப்பது வெட்கக்கேடானது என எதிர்க்கட்சி தலைவர் வேதனை. நிர்வாக திறனற்ற இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டது எனவும் காட்டம். தினந்தோறும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, சிறுமி முதல் முதியோர் வரை கற்பழிக்கிறாங்க ஐயா. அசிங்கமா இருக்குது, கேட்கறதுக்கே கேவலமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற நேரம் வந்துவிட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தி ஏழைகளை வஞ்சித்த அரசு திமுக அரசு. எங்கள் மீதுள்ள கோபத்தை ஏழைகளின் மீது காட்டுவது ஏன் என ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. தாலிக்கு தங்கம் திட்டம் இன்னைக்கு ஒரு பவுன் 60,000 ரூபாய்க்கு விற்கிது. 60,000 64,000 நினைக்கிறேன், 64,000 ரூபாய்க்கு விற்கிது ஒரு பவுன் தாலிக்கு தங்கம். இங்க வந்திருக்கீங்க எல்லாமே ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்கள். உங்க குடும்பத்தில் திருமணம் ஆகின்ற பொழுது 25,000 50,000 திருமண உதவி திட்டம், ஒரு பவுன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் நீ நிறுத்திட்டிய.
ஏழைகளுக்கு கொடுப்பதை கூட நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அவர்கள் என்னப்பா பாவம் செஞ்சாங்க? எங்க மேல இருக்கிற கோபத்தை அவர்கள் மேல காட்டாத. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் திமுக, பாமக, அமமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். சாதி பாகுபாடுகளுக்கு எதிராக போராடிய ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தினமான இன்று அவர்தம் திருப்பாதங்களை போற்றி வணங்குகிறேன். ஐயா வழியை பின்பற்றும் அனைவருக்கும் இந்நன்னாளில் அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 3½ வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிறுவன் சிக்கினான். ஸ்டாலின் ஆட்சியில் அடுத்தடுத்து நிகழும் பாலியல் குற்றங்களால் தமிழக மக்கள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை மேற்கு சைதாப்பேட்டை பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். டாடி சன் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என பொதுமக்கள் வேதனை. சென்னை சவுகார்பேட்டையில் வளையல் வாங்க சென்ற பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஊழியர் சிக்கினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மீது திமுக அரசு முறையான நடவடிக்கை எடுக்காததால் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அங்கன்வாடி செல்லும் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் அங்கன்வாடி செல்லும் குழந்தை முதல் பணிக்கு செல்லும் பெண்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் வேதனை. மதுரையில் அவனியாபுரம் புறவழிச்சாலையில் ஈச்சநேரி பகுதியில் சாக்கு மூட்டையில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் சடலம் கண்டெடுப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. திருப்பூரில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பனின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த இளைஞர். ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையில் குற்ற சம்பவங்கள் அதிகம் நடப்பதாக மக்கள் வேதனை. திருப்பத்தூரில் மர்ம நபரால் கழுத்தறுத்து கடுமையாக தாக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடி வரும் நிலையில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே அஞ்சும் சூழல் உருவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிடுச்சு என திமுக உடன்பிறப்பு ஒருவர் புலம்பும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. பணம் வாங்கி கொண்டு தன்னை கொடூரமாக தாக்கியவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் வேதனை. கோவை அருகே விற்பனைக்காக 10 கிலோ கஞ்சா வைத்திருந்த நபர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்ணை கத்தியால் தாக்கிவிட்டு 7½ சவரன் தங்கச் செயினை பறித்து சென்ற மர்ம நபர். ஸ்டாலின் ஆட்சியில் செயின் பறிப்பு சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பெண்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. தற்காலிக பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் கூட திராவிட மாடல் செய்து கொடுக்கவில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு. தலைநகர் சென்னையில் உள்ள மயிலாப்பூர் தொகுதியில்
ஒரு வார காலமாக முறையான குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. வானத்தை வில்லாக வளைப்போம் என்கிற ரீதியில் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த தந்தையும் மகனும் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என மக்கள் ஆதங்கம். மாடல் என தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையில் சுத்தமான குடிநீர் கிடைக்காமல் ஏழை எளிய மக்கள் கடும் அவதி. கார் ரேஸ் நடத்துவதிலும் கடலில் சிலை வைப்பதிலும் ஆர்வம் காட்டும் அரசு எளிய மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கொடுப்பதில் ஆர்வம் காட்டாத அவலம். ஒரு வாரம் தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு தண்ணி நாத்தடிக்கு, ஒரு தாப்பர் தண்ணி இல்லை. நாங்கள் என்ன பண்ணிட்டு கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு ஒன்றுமே புரியல. எப்படி சார் கேன் தண்ணி வாங்குறது சம்பாதனையே சரியாக போயிடுது சார். எப்படி சார் நாங்கள் கேன் தண்ணி வாங்கி அதை யூஸ் பண்ண முடியும் சொல்லு. ஒரு கேன் வாங்கலாம், 4-5 கேன் சாப்பாடு செய்யணும், எல்லாமே செய்யணும். குளிக்கிறதுக்கு எப்படி சார் குடும்பம் எப்படி போகிறது? ஒரு கேன் தான் வாங்குறோம் 30 ரூபா கொடுத்து. அதுக்கு மேலே எங்களாண்ட வசதியில் வாங்குவோம். நேற்று டேங்க் தண்ணி வந்தது, அதை தான் பிடிச்சி இப்போ சாப்பாடு செய்கிறோம். ஆனால் சரி பாகமாக காவா தண்ணி கலந்து வருது. இந்த ட்ரைனேஜ் போடுறாங்களா, அதனால் நோண்டி மெட்ரோ ட்ரெயின் போகிறாங்களா, அதெல்லாம் நோண்டி பழுப்புன்னா மிஸ் ஆயிடுச்சு எனக்கு தெரில. ஆனால் காவா தண்ணி வருது, அதை சரிப்படுத்த சொல்லுங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் வனத்துறை சோதனை சாவடியில் பணியில் இருந்த வன காப்பாளர் இறந்து ஒரு நாளைக்கு பிறகு மீட்கப்பட்ட அவலம். இறந்தவரை ஒரு நாள் கழித்துதான் பார்த்தனர் என்றால் வனத்துறையினரின் பணி லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,63,000 ரூபாய் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஊழல் தலைவிரித்தாடுவது அடுத்தடுத்து அம்பலமாகும் அவலம். பிங்க் ஆட்டோ திட்டம் வரும் 8ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அத்திட்டத்தின் கீழ் ஆட்டோ வாங்க விண்ணப்பிக்கும் மகளிரிடம் சிபில் ஸ்கோர் கேட்டு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அவலம். முன்னேற துடிக்கும் ஏழை பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டி கொடுக்க நடப்பது என்ன அதிமுக ஆட்சியா? எந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் வீண் விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் ஆட்சி. இது இப்படித்தான் இருக்கும் என பெண்கள் காட்டம். சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி வரும் ஒப்பந்த ஊழியர்கள் ஆளுங்கட்சியினர் மற்றும் அதிகாரிகளின் வீடுகளில் தனிப்பட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு. பெரும்பாலான தொழிலாளர்கள் அதிகாரிகளின் வீடுகளுக்கு சென்று விடுவதால் தூய்மை பணிகளை செய்ய ஆள் இல்லாமல் சிங்கார சென்னையில் துர்நாற்றம் வீசும் அவலம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதால் பயங்கரவாத சக்திகள் வேரூன்றியதை கண்காணிக்க முடியாமல் தவிக்கும் ஸ்டாலின் அரசு. பயங்கரவாத அமைப்புகளின் ஆதரவாளர்கள் பெருகி வரும் நிலையில் சிறப்பு புலனாய்வு பிரிவை தொடங்க முடிவு எடுத்திருப்பதாக தகவல். அம்மா மருந்தகங்களுக்கு முதல்வர் மருந்தகம் என ஸ்டிக்கர் ஒட்டிவிட்டு அவற்றை கண்காணிக்க மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு பதிலாக கூட்டுறவுத்துறையை பயன்படுத்தும் ஸ்டாலின் அரசு. சுகாதாரத்துறை செய்ய வேண்டிய வேலையை கூட்டுறவுத்துறை எப்படி செய்ய முடியும்? கூட்டுறவுத்துறைக்கும் மருந்தகங்களுக்கும் என்ன தொடர்பு? இப்படி குழப்பங்களை உருவாக்குவதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. கோயம்பேடு அருகே மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் கூவம் ஆற்றில் சட்டவிரோதமாக கழிவுநீர் வெளியேற்றப்படுவதால் துர்நாற்றம் வீசும் அவலம். டாடி அண்ட் சன் அரசு மழைநீர் வடிகால் பணி சிங்கார சென்னை என மக்கள் வரிப்பணத்தை கூவத்தில் கரைத்திருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உருவாக்கப்பட்ட 2 யூ வடிவ மேம்பாலங்கள் பயன்படாமல் பாழாகிவிட்ட அவலம். முறையான திட்டமிடலின்றி குறுகிய 2 வழித்தடங்களுடன் மேம்பாலம் கட்டப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் குறையவில்லை என மக்கள் வேதனை. வரும் மார்ச் 19ஆம் தேதி சென்னை மருத்துவக் கல்லூரி இயக்கக அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அரசு மருத்துவர்கள் அறிவிப்பு. கொரோனா பேரிடர் காலத்தில் உயிரிழந்த அரசு மருத்துவர்களுக்கு திமுக அரசு எந்த ஒரு நிவாரணமும் வழங்கவில்லை எனவும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனவும் மருத்துவர்கள் குற்றச்சாட்டு. பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக சென்னை தீநகரில் உள்ள மழைநீர் வடிகால்வாய்களை சீரமைக்க 12 கோடி ரூபாய் பேக்கேஜ் அறிவித்திருக்கும் திராவிட மாடல் மாநகராட்சி
4000 கோடி ரூபாய் செலவு செய்து வடியாத மழைநீர் 12 கோடி ரூபாய் செலவில் வடிந்திடுமா என கேள்வி எழுப்பும் மக்கள் மழைநீர் வடிகால் என்கிற பெயரில் திராவிட மாடல் கூட்டம் ஆண்டுதோறும் கமிஷன் அடிப்பதாக குற்றச்சாட்டு. ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி நிறுவனம் கடந்த ஆண்டு 500 தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்த நிலையில் இந்த ஆண்டு 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. விற்பனையில் ஏற்பட்ட இழப்புகளை சரிகட்டும் நடவடிக்கையாக இந்த பணி நீக்கம் நடைபெறவுள்ளதாக தகவல். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் இந்தியா உற்பத்தி துறையில் கடந்த 14 மாதங்களில் இல்லாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. 10 நிறுவனம் பணியாளர்களை நீக்குவதாகவும் 6% நிறுவனங்கள் உற்பத்தியை குறைக்கும் நடவடிக்கையில் இருப்பதாகவும் ஆய்வில் தகவல். மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் நடத்திய சோதனையில் 145 வகையான மருந்துகள் தரமற்றவையாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரியில் மட்டும் கிருமிநாசினிகள், சர்க்கரை நோய் மருந்துகள், விட்டமின் குறைபாடு தொடர்பான மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 145 மருந்துகள் தரமற்றவையாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. சீனாவின் உம்பர்கோவியா பகுதியில் 10 லட்சம் டன் தோரியம் காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் அந்த நாட்டிற்கு 60,000 ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என சீன விஞ்ஞானிகள் கருத்து.